அவர் வந்து குந்தவை வீட்டிலேயே வைத்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விழா முடிஞ்சு கீழே வந்து உட்காரும் போதே பார்த்தீங்கன்னா பாண்டே இருக்கார்ல, அவர் பார்த்திபன் சொல்லியிருக்காரு, பார்த்திபன் நீங்கள் அந்த குந்தவை மேட்டரை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காரு. பார்த்திபன் கேட்க ஏன் சார் என்ன சார் அப்படின்னா, இல்லை நாளைக்கு பாருங்க இதோட ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இதை பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு பயந்து பார்த்திபன் வந்து வேண்டாம், அதாவது சர்ச்சை எதுக்கு, தேவையில்லாத ஒரு விஷயமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த குறிப்பிட்ட அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அந்த 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 காட்சியை நீக்க சொல்லி வந்து பார்த்திபன் வந்து சொல்லியிருக்காரு. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் பிக் பாஸில் தான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது கிடையாது. இன்றைக்கி யாருமே எங்கேயுமே ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது. கேமரா இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? மொபைல் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி இருக்கும்போது என்ன விஷயமா இருந்தாலும் உடனே வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அந்த வகையில் பார்த்திபன் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ரசிகர் வந்து வீடியோ எடுத்துருக்கிறாரு. வீடியோ எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்திபன் இப்படி பேசியிருக்காருன்னு பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு. அது சர்ச்சையாக மாறிச்சுன்னொன்னே பார்த்திபன் அங்கே தான் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஒரு நாகரிகமான மனிதன் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா இதுக்கு உடனே வருத்தம் தெரிவிக்கிறார். அதாவது நான் ஒரு வார்த்தை ஜாலத்தில் என்ன பேசலான்னு தெரியாமல் ஒரு தடுமாற்றத்தில் பேசிட்டேன், ஒரு உள்நோக்கத்தோட பேசுனது கிடையாது, என் தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதாவது வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திபன் வந்து ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட் வந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரிஷா வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்டில் அந்த திரிஷா போடுற ட்வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மைக்கு கையில் இருக்குங்கிறதுனாலேயே வந்து நீங்கள் சொல்கிற கருத்தெல்லாம் வந்து புத்திசாலித்தனமான கருத்தாவோ நகைச்சுவை கருத்தாவோ ஆயிராது, ஒரு முட்டாளின் பிரதிபலிப்பாக தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது பார்த்திபனுக்கு ரொம்ப வேதனையை அளிச்சிருச்சு. அவர் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு, அதாவது வந்து இந்த நடிகைக்கு நான் வந்து பதிலே சொல்லியிருக்கக்கூடாது, இந்த நடிகைக்கு நான் வந்து வருத்தமே தெரிவிச்சிருக்கக்கூடாது, நான் வருத்தம் தெரிவித்ததுக்கப்புறம் அதை வந்து தப்பாக வந்து சித்தரித்து என்னை வந்து கேவலமாக ட்வீட் போட்டிருக்காங்க